உங்களுக்குள்ள மன குழப்பம் இருக்கா? சாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம். உங்களுடைய மனசுல ஒரு தெளிவில்லாம இருக்குமா? அதுல அவிசுவாசம், சந்தேகம், இருமனுங்கிற விதைகளை விதைச்சு அவன் உள்ள நுழைஞ்சிருவான். தெளிந்த புத்தி அவசியம். பிசாச ஜெயிக்கணுமா? தெளிந்த புத்தி வேணும். இப்ப அதுதான் மனுஷன்ட இல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் சுய புத்தி. எது செய்தாலும் ஒன்னே இல்லைங்கிறதால சாத்தானுடைய புத்தி. தெளிந்த புத்தி நற்புத்தி கிடையாது, தெய்வீக புத்தி கிடையாது. தெளிந்த புத்தினா என்ன? மன குழப்பத்துக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அவிசுவாசம், சந்தேகம் போன்றதான கிரியைகளுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடியவைகளை குறித்து தெளிவு இருக்கும். முதல்ல அந்த சிந்தனை எப்படி உருவாகும்? நீங்க பார்க்கக்கூடியவைகளின் மூலம் சிந்தனை உருவாகும், நீங்க கேட்கக்கூடியவைகள் மூலம் சிந்தனை உருவாகும். அப்ப எப்பொழுதுமே கேட்கிறவைகளை குறித்து அதிக ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப உங்களுடைய பேச்சை குறித்து நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். உங்களுடைய பார்வையை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா அதுல இருந்து சிந்தனைகள் உருவாகும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியை குறித்தும் உங்களுக்கு ஜாக்கிரதை வேணும். ஜாக்கிரதை அர்த்தம் என்ன? அதை சிந்திச்சு செய்யுங்க. ஒரு காரியம் பார்க்கிறீங்களா? இதை பார்க்கறதுனால எனக்கு பரிசுத்த ஜீவியத்துக்கு பிரயோஜனமா இருக்குமா? இந்த நபரோட தொடர்பு வைக்கிறேன், இந்த நபருடைய காரியங்கள் எல்லாம் நான் கேட்கிறேன், எனக்கு ஆத்மாக்கு பிரயோஜனமா இருக்குமா? அதான் என் தெளிஞ்ச புத்தி. அந்த தெளிந்த புத்தி உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது.